வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மில்க் சோப்பு தான் தயாரிக்க போகிறோம். அதுக்கு முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா சோப் பேஸ். நான் ஒயிட் கலர் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். ஒரு சிலவங்க வந்துட்டு சோப் பேஸ் வந்துட்டு சரியில்லைன்றீங்க. அதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா கூட நீங்கள் வந்து பிசு பிசுன்னு இருக்கிறத வாங்கக்கூடாது. நல்லா வந்து கெட்டியாக இருக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி பேஸை ஒரு 110 கிராம் எடுத்திருக்கேன். இது எப்படி இருக்குது? கட்டியாக இருக்குது பார்த்திங்களா, கற்கண்டு மாரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காய்ச்சின மில்க் எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்பால். இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுப்பாலையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டுப்பாலே பேஸ் விற்கிது, அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒட்டகம் பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பால் போன்ற மென்மைன்னு சொல்லுவாங்க. அது எதனால் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, பாலை போல் மென்மையாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த பாலை பச்சையாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை காய வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு தான் எடுத்துருக்கேன். சரி, எதுக்கு வந்து மில்க் சோப் நம்ம யூஸ் பண்ணணுன்னா முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த முகத்துக்கு அழகக்கூடிய கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா மில்க்கு தான். அது மட்டும் இல்லாமல் பருக்களை வரவிடாமல் விடும். அதுக்கப்புறம் இல்லைன்னா முகத்தில் உள்ள ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை சரி செய்யக்கூடியது. நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். சுருக்கத்தை சரி செய்யக்கூடியது. இது எளிமையான முறை தான். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்துக்கள் இருக்குது. நம்ம வந்து ரெகுலராக வந்துட்டு இந்த மில்க் எடுத்துக்கிறோம். இந்த பால் ஏடு இருக்குது பார்த்திங்களா, நீங்கள் முகத்தில் தேய்க்கும்போது ஒரு மாதிரி அப்படியே துருவின மாரி இருக்கும். ஆனாலும் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் முகம் வந்து நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கும். எதனால் மீண்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். சென்னை மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இதை வாட்டர் கேனில் வந்து சேல் பண்ணுறாங்க. அரை லிட்டருன்னு பார்த்திங்கன்னா 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் வரைக்கும் விற்பாங்க. ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் அவங்களே மாடு வச்சுருப்பாங்க. நீங்கள் இல்லைன்னாத பட்சத்தில் ரெண்டுமே எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்கிற போது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் தான் நிறைய பீஸ் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது, அப்புறம் பப்பாயா இருக்குது, கோட் மில்க் இருக்குது. இதேமாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஈஸியாக இதை செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம உடம்புல உள்ள சுருக்கத்தை சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து வறண்ட சருமம் இருக்கும். அந்த வறண்ட சருமத்தை சரி செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு சுருக்கம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பகுதியில் தான் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா கழுத்து பகுதி, அப்புறம் கைப்பகுதியில் இருக்கும். இதை ரெண்டுமே சரி செய்யக்கூடியது. செல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும். இது ரினிவல் பண்ணக்கூடியது. அப்புறம் நீங்கள் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அழகாக இருப்பாங்க, ஆனால் அவங்க முகமும் கழுத்து பகுதின்னு பார்த்திங்கன்னா நிறைய குட்டி 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 குட்டியாக பருக்கள் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துட்டு இருந்திருக்காது. அப்புறம் அவங்க நல்லா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த கழுத்து பகுதியில் வந்துட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடிமனாக இருக்கும். அதாவது எந்த சோப்பு யூஸ் பண்ணாலும் வந்துட்டு அலர்ஜியாக இருக்கும். கை வந்து பார்த்திங்கன்னா வீங்கின மாதிரி இருக்கும். இல்லை கையில் மட்டும் பார்த்திங்கன்னா வெறும் திட்டு திட்டாக கருப்பாக இருக்கும். அப்படி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு உள்ள நிறைய நல்ல கொழுப்புகள் இருக்குது. கொழுப்புகள் மட்டும் இல்லை, நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா உங்கள் முகத்தில் உள்ள கருமையும் சரி, அதுக்கப்புறம் கழுத்து பகுதியில் உள்ள பருக்களும் சரியாகிடும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா இந்த சோப்புலேருந்து 110 கிராம் எடுத்துன்னு சொன்னோம் பார்த்திங்களா, அதை வந்து டைரெக்டாக வந்துட்டு மில்கை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காய்ச்சியும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் இல்லை காய்ச்சாமையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், இப்போது நான் இதை வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம எப்போதும் சிலிக்கான் மூடி எடுத்துப்போம், அது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் காய்ச்சினதை வந்து உங்களுக்கு நேராக ஊற்றி காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், நான் இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை, மில்க் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
இந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம தோல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கொழுப்புகளால் ஆனது. அது ஆணோ பெண்ணோ, குறிப்பாக பெண்களுக்கு அதிகம் வந்து பார்த்திங்கன்னா மார்பகங்கள், இந்த கைப்பகுதி, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உடம்புல கொழுப்புகள் தான். எதனால் இந்த கொழுப்புகள் வந்து சேர்றாங்கன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பண்ணுவோங்கிறதுனால இந்த கொழுப்பு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சத்தானதாக போய் சேரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கே அதிக கொழுப்பு சத்து இருக்குது. நீங்கள் அதை மட்டும் இல்லை, ஒரு சிலவங்க என்ன தான் சோப்பு போட்டு குளித்தாலும் அவங்க கையும் காலும் வந்து பார்த்திங்கன்னா வறண்ட தன்மையாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா அப்படியே கை வச்சா எப்படி வெடித்து போகுமோ, ஒரு சிலவங்களுக்கு பாதம் பார்த்திங்கன்னா வெடித்து சதையாக இருக்கும். அதேமாரி கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். குறிப்பாக இது வந்து அதிகமாக எப்போ இருக்குன்னு பார்த்திங்கன்னா பனி டயத்தில் இருக்கும். இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. நம்ம எவ்வளோ வந்து வாங்கி ட்ரை பண்ணுறோம். நம்ம வந்து ஈஸியாக இருக்கும்போது நம்மளால் வந்து ஹெர்பல்ஸை இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கிறது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோ போடும்போது அது அனைத்தையும் சோப்பையும் நானும் யூஸ் பண்ணுவேன். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் எல்லா வேலையும் பார்க்கவும் முடியும். ஒரு ஆஃபீஸோ இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கிறதோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம உடம்பு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ பெரிய இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிச் பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஜூஸு மற்றதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஆனால் நார்மலாக உள்ளவங்கள பார்த்திங்கன்னா அவங்களால கவனிக்க முடியாது. மார்னிங் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போவாங்க, ஈவினிங் வந்தோன்னே சமைக்கணும், குழந்தைங்கள அழைச்சிட்டு வரணும், இப்படி நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள வந்து கேர் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. ஸோ இதை மாதிரி வந்து சோப்போ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் மில்கை எடுத்துக்க போது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கும் சரி உடம்புக்கும் சரி நல்ல ஒரு சத்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சாரி இந்த சோப்பை வந்துட்டு நாளைக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண சோப்பு இதுதான், மில்க் சோப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது. வறண்ட சருமம், மென்மையான சருமத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாகும். அது மட்டும் இல்லை, இதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதனால் இதை எல்லா ஸ்கின் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் இன்றைக்கி வாஷ் பண்ணி காட்டுறேன். நான் சோப்புக்குன்னு எந்த ஒரு ஸ்ப்ரேயும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ணுறது தானேன்றதுனால நான் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சோப்பு எப்படி வந்து கல் மாதிரி இருக்கேன்ட்டு. ஒரு சிலவங்க சொல்கிறீங்க பேஸில் ஒழுங்காக வரலன்னு. தொலைன்னு இருக்கிற பேஸை வாங்கக்கூடாது. சப்போஸ் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கம்பெனியை பார்த்து வாங்குங்க நீங்கள். இப்போ பாருங்களேன், நான் சும்மா தான் வாஷ் பண்ணுறேன், இன்னமும் கரையலை பாருங்கள், அப்படியே இருக்குது. ஒரு சிலவங்க சோப்பு போட்ட உடனே கரையுன்னுவீங்க, ஆனால் இந்த சோப்பு அந்த அளவுக்குலாம் கரையலை. சரிங்களா? இது எப்போதுமே நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வரும். நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டாம். ஒவ்வொரு சோப்பு நமக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஸோ இந்த சோப்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.